தேர்தல் அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு திமுகவினர் பல்வேறு குளறுபடிகளில் ஈடுபடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கார். அதிமுகவில் உண்மையாக உழைத்தால் யார் வேண்டுமானாலும் பெரிய பதவிக்கு வரலாம். இதற்கு உதாரணம் கிளை பொறுப்பில் இருந்து கட்சியின் பொதுச் செயலாளராக உயர்ந்த எடப்பாடி பழனிசாமியை கூறலாம்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்படிதான் அதிமுகவில் தலைவர்களாக இருக்கும் அனைவரும் அரசியலில் வளர்ந்து வருகிறார்கள். ஆனால் திமுகவில் குடும்ப அரசியலே நடக்கிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளில் தலைவர்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறார்கள்னு விமர்சித்திருக்காரு. தேர்தல் அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு திமுகவினர் குளறுபடி செய்வதாகவும், இதனால அதிமுக பூத் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று ஓட்டுகள் அனைத்தும் முறையாக இருக்கின்றனவா என்பதை கண்காணிக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருக்கார். ஓட்டு இல்லாதவரின் பட்டியலை தயார் செய்து அதிமுக நிர்வாகிகளிடம் கொடுத்தால் தேர்தல் அதிகாரிகளிடம் அவற்றை வழங்குவோம்னு குறிப்பிட்டிருக்காரு. தேவை ஏற்படும் பட்சத்துல வாக்காளர் குளறுபடிகளுக்காக எதிராக நீதிமன்றம் செல்லவும் தயங்க மாட்டோம்னு சி.வி. சண்முகம் தெரிவிச்சிருக்காரு.